உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா சிவா, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. அண்ணே, டாக்டர் என்னென்ன சொல்லிட்டு போனாரு? ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆக்சிடென்டான அதிர்ச்சி. அது இன்னும் போகல, கொஞ்ச நாள்ல சரியாயிடும் சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து என் பேரை தப்பிச்சு வந்திருக்கான். பாட்டி, இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ம், அண்ணே, நீ சொல்றத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். தப்பா நினைக்க கூடாது. காவேரி, நான் உன் அண்ணன். என்கிட்ட நீ என்ன வேணுமோ கேட்கலாம், சரியா? அண்ணே, அப்பா பேசின பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாத நீ. அப்பாக்கு தெரியாம எப்படின்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அம்மா இந்த விஷயத்த சொன்னப்போ யாராலையுமே அதை நம்ப முடியல தெரியுமா? எந்த நேரத்துல அந்த பொண்ணு என் பேர வாழ்க்கையில அடியெடுத்து வச்சாலும் தெரியல. அவனுக்கு உசுறு போய் வந்திருக்கு. நல்லா இருந்த நம்ம வீடு இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு பாத்தியா சிவா? இது அத்தனைக்கு யாரு காரணம் நினைக்கிறியா? நீ கூட்டிட்டு வந்திருக்கிய ஒருத்தி, அவதான். சின்ன வயசுல இருந்து ரம்யா தான் உனக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்தோல்ல, அது எல்லாத்தையும் மறந்துட்டு வேலைக்கு போன இடத்துல எவ்வளவு ஒருத்தி லவ் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நம்ம ரம்யாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இல்ல பாட்டி, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியும். பாட்டி, அம்மா காவேரி, வா போலாம். அதான் வந்துட்டால, இனி நமக்கு என்ன இங்க வேலை? சிவா, நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா. அப்புறமா பாட்டி வர என்ன? சரி பாட்டி, வா போலாம். உடம்ப பாத்துக்கோங்க. பாய்டா. மா, நீ ரொம்ப மாறிட்டமா. என்னப்பா சொல்ற? பின்னமா, முதல்லலாம் எப்ப பார்த்தாலும் என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி என்ன தொந்தரவு பண்ணி சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்ப. இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு, எனக்கு பசிக்குதான்னு கூட நீ கேட்கல. சாரிப்பா, டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டு போனதையும் நினைச்சு குழப்பத்துல சுத்தமா மறந்துட்டேன்ப்பா. டாக்டர் உனக்கு லைட்டா தான் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு. நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பிட கஞ்சி ரெடி பண்றேன். கஞ்சியா? மா, நீ ஏதோ அடிப்பட்ட பையனுக்கு விதவிதமா நல்லா சமைச்சு கொடுப்பேன்னு பார்த்தா கடைசியில கஞ்சி ஊத்துறேன்னு சொல்ற. உனக்கு உடம்பு சரியாகட்டும்டா, நான் விருந்தே சமைச்சு போடுறேன். இப்போ உனக்கு நான் கஞ்சி வச்சு ஜனனி கிட்ட கொடுத்து விடுறேன். ஜனனி, நீ வாமா. ஹலோ ஹலோ, அம்மா 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 ப்ளீஸ் மா, அம்மா அம்மா. கிடையவே கிடையாது, நீ சும்மா இரு. நீ வாமா. அம்மாடி, ஜனனி, ஜனனி, அம்மாடி. அம்மா, சரியா போச்சு. அப்படி என்ன பலமான யோசனை? சிவாவை பத்தி தானே? ஆமா அம்மா. நீ கவலைப்படாத ஜனனி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைக்கு சீக்கிரமே சரியாயிடும். இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் சிவாவை கொடு. நானா? பின்ன நானா? நீதான் எடுத்துட்டு போகணும், வேற யார் எடுத்துட்டு போவா? புடி. புடிமா. இந்தாங்க. இந்தாங்க.
சாப்பிடுங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன்னா கஞ்சி யாருன்னா குடிக்க நல்லா இருக்காது. நீங்க குடிச்சாதானே மாத்திரை சாப்பிட முடியும். சாப்பிடுங்க. ஒருவேளை இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றதுனால நான் யாருங்கிற உண்மைய கண்டுபிடிக்க நினைவு வராத மாதிரி நடிக்கிறாரோ? இப்ப என்ன பண்றது? நீங்க கஞ்சி குடிங்க, நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ. ஜெயா ஜெயா, நான் துளசி பேசுறேன். சொல்லு துளசி, எல்லாம் ஓகே தானே? அதை ஏண்டி கேக்குற? இங்க ஒரே பிரச்சனை. என்னடி சொல்ற? ஆமா. துளசி துளசி அம்மா, இவங்க யாரு? இப்ப அவருக்கு மலேசியா போனதே ஞாபகம் இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. இவ்ளோ நடந்திருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெயா. எனக்கு என்னமோ அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தோம் நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நடிக்கிறாரோன்னு தோணுது. அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒய்ஃப் காணாம போயிருக்காங்க. அவங்கள தேடுறதை விட்டுட்டு நீ யாருன்னு கண்டுபிடிக்க யோசிப்பாரா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.